பார்த்தீங்கன்னா ஒரு புது நாட் நாம் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பைக்கடு பாக்ஸ் நாட்னு சொல்லி நான் அதை வந்து பேர் வச்சுருக்கேன். இந்த நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 ஒயர் தேவைப்படும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் கிராஸ் கட் கூடையில் மட்டும் தான் போட முடியும். ஸோ உங்களுக்கு வந்து 2 எண்டுமே உங்களுக்கு வந்து உள்ள சொருகி விடுறாப்பில் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் கட் கூடையில் மட்டும்தான் இந்த நாட் போட முடியும். இப்போ எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹரிசாண்டல் ஒயராக நான் வந்து க்ரீன் வச்சுக்கிறேன், வெர்டிக்கல் ஒயராக நான் பிங்க் வச்சுக்கிறப்போ. ஸோ இப்போ நார்மலாக பாக்ஸ் நாட் எப்படி போடுவோம்? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹரிசாண்டல் ஒயர் எப்படி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கும், அதே மாதிரி வெர்டிக்கல் ஒயர் இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணி வச்சுக்குவீங்க. இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கீழே இருக்க ரஃப் சர்ஃபேஸ் ஒயர் எடுத்து இப்படி வச்சுக்குவோம். அதே மாதிரி இந்த வெர்டிக்கல் ஒயர் எடுத்து இப்படி வைப்போம் நம்ம. கரெக்டாக? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் பாக்ஸ் நாட் வரும் உங்களுக்கு. இதில் வந்து மேலே 2 ஸ்டெப் நீங்கள் பண்ணது வந்து அதே தான் பண்ணணும். ஆனால் கீழே 2 ஸ்டெப்புக்கு கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்மால் சேஞ்ச் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அதே தான். ஸோ இந்த மாதிரி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறோம். நான் இன்னொரு ஒயர் எடுத்துக்கிறேன், பிங்க் ஒயரு. ஸோ பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ஒயர் உங்களுக்கு க்ரீன், வெர்டிக்கல் ஒயர் தான் உங்களுக்கு பிங்க்கு. அடுத்தது இந்த மாதிரி நான் வந்து இன்னொரு லூப் அதே மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அதே தான். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வைக்கணும். வைக்கிறதுக்கு பதிலாக இதை எடுத்து இந்த லூப்புக்குள்ளார, இந்த லூப் நீங்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களே இப்போ மேலே, இந்த லூப் இப்போ நீங்கள் மேலே ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களே அதுக்குள்ளார விடணும் நம்ம. அடுத்தது இந்த வெர்டிக்கல் ஒயர் எடுத்து இப்போ நீங்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களே இந்த லூப், இது நீங்கள் மேலே வச்சதில் ஒரு லூப் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, அதுக்குள்ளார நீங்கள் விடணும் இந்த மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா இது பிரிஞ்சு வரும், அதனால் நீங்கள் பிடிச்சிக்கணும். அவ்வளோதானே வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் டைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த க்ரீன் ஒயரை நான் டைட் பண்ணுறேன். ஸோ எப்படி நம்ம நார்மல் பாக்ஸ் நாட்டுக்கு எப்படி நம்ம ரன்னிங் ஒயரை டைட் பண்ணுவோமோ அதே மாதிரி க்ரீன் ஒயர் டைட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் தூரம் மேலே மட்டும் இழுத்து விட்டுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிங்க் ஒயர் வந்து உங்களுக்கு வந்து இப்படி டேர்ன் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி ஈஸியாக டேர்ன் ஆயிரும். அதனால என்ன பண்ணணும்னா டைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதை டேர்ன் பண்ணி வச்சு அப்புறம் நீங்கள் மேலே இருக்க ஒயரை டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டைட் பண்ணுறது மட்டும் இதில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மற்றபடி நாட் நல்லாயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களுக்கு அந்த டைமண்ட் ஷேப் கிடைக்காத மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான் வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்கன்னா இதை நான் இப்படி டேர்ன் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரியிறாப்புல வச்சு நான் வந்து இப்போ டைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹரிசாண்டல் ஒயர் வருது. பாக்ஸ் நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹரிசாண்டல் ஒயராகவே தான் இருக்குது, வெர்டிக்கல் ஒயர் அப்படியே தான் இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ஒயர் வந்தது உங்களுக்கு வந்து 90 டிகிரிஸ்க்கு உங்களுக்கு வந்து டேர்ன் ஆகிருக்கு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பிங்க் ஒயர் உங்களுக்கு வெர்டிக்கல் ஒயராக இருந்தது 90 டிகிரிஸ்க்கு டேர்ன் ஆகிருக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நாட்டை பார்த்தீங்கன்னா இது ஃப்ளாட்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முள் மாதிரி ஒன்று தெரியுது பாருங்க உங்களுக்கு. ஸோ இதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ் வச்சுக்கலாம். இன்னொன்று போடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் அதே தான். ஸோ இந்த மாதிரி வைக்கிறேன் நான். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இதை எடுத்து நீங்கள் நார்மல் பாக்ஸ் நாட்டுக்கு எப்படி மேலே இந்த லூப்புக்குள்ளார விடுவீங்களோ அதே மாதிரி விடணும். ஆனால் இந்த ரன்னிங் ஒயர், இந்த ஹரிசாண்டல் ஒயர் தான் நீங்கள் எடுத்து விடணும். தேர்ட் ஸ்டெப் இது. ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிக்கல் ஒயரில் இருக்க உங்களுக்கு வந்து ரஃப் சர்ஃபேஸ் தெரிகிற உங்களுக்கு ஒயர் எடுத்து நீங்கள் வந்து இப்போ ஃபார்ம் பண்ணீங்களே இந்த லூப்பு அதுக்குள்ளார விடணும். இப்படி விடும்போது பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு வந்து ஹரிசாண்டல் ஒயருக்கும் வெர்டிக்கல் ஒயருக்கும் நடுவில் எந்த ஒயருமே இல்லை பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நார்மல் பாக்ஸ் நாட் எப்படி டைட் பண்ணுவோம்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பிங்கை டைட் பண்ணுவோம் நம்ம, அப்புறம் எல்லோவை டைட் பண்ணுவோம் நம்ம. இப்போ எல்லோ டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து திருகிரும், ரஃப் சர்ஃபேஸ் தெரியும். அதனால் நான் வந்து இதை ரொட்டேட் பண்ணி ஸ்மூத் சர்ஃபேஸ் மேலே தெரியிறாப்புல வச்சு உங்களுக்கு வந்து டைட் பண்ணும் இந்த மாதிரி.
ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லோ தான் வெர்டிக்கல் ஒயரை வச்சுருந்தோம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹரிசாண்டல் டைரக்ஷனில் உங்களுக்கு மாறிடுச்சு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிங்க் தான் உங்களுக்கு ஹரிசாண்டல் ஒயரை வந்து அது வந்து உங்களுக்கு வெர்டிக்கல் டைரக்ஷனில் மாறிடுச்சு உங்களுக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பைக் பாக்ஸ் நாட்னு நான் சொல்கிறேன். இது வச்சு எப்படி கூட போடுறதுங்கிறது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் கிளியராக. இது 4-5 தடவை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் இந்த டைட் பண்ணுறது எல்லாமே. இப்போ வந்து இது தனியாக பின்னல்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து இது லூஸ் ஆகுது. ஆனால் நீங்கள் கூடையில் அடுத்தடுத்து பின்ன ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது டைட்டாக நின்று கூட வச்சுக்கோங்க. போட்டு பாருங்கள். தேங்க்யூ.